பாக்கியலட்சுமி சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். பயங்கரமா ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க நம்ம பாக்கியா. வந்து பார்த்தீங்கன்னா மயு கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, உனக்கு எப்படி எல்லா சப்ஜெக்டும் வருது? நான் சின்ன வயசா உன்ன மாதிரி படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு மேக்ஸ்னா கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காது. ஆனா எப்படி உன்னால எல்லாத்தையுமே இப்படி மெயின்டைன் பண்றதுன்னு கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டு பயங்கரமா சந்தோஷத்துலயும் இருக்காங்க. கரெக்டா அங்க நம்ம ராதிகா வராங்க. ராதிகாவை பார்த்ததும், மம்மி உங்களுக்கு நான் எத்தனை முறை ஃபோன் பண்ண, எதுக்காக மம்மி என்னுடைய ஃபோன் நீங்க எடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சாரிடா மயோ, ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. நான் தான் அவளை கூட்டிட்டு போனேன், அவளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணணும்னு சொன்னான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சாரி, உங்களுடைய பெர்மிஷன் இல்லாம நான் கூட்டிட்டு போயிட்டேன்னு சொன்னதும், இருக்கட்டும் பரவாயில்ல, இதுல போயிட்டு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கிய சொல்றாங்க. இதை கேட்டதுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஈஸ்வரி இங்க பார், நீ ஒரு இடத்துலயும் உன் பொண்ணு ஒரு இடத்துலயும் இருக்கிறது நல்லது கிடையாது, அவ இங்கே இருக்கட்டுமே, இதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்ல இருக்கட்டும், அங்கதான் அம்மா இருக்காங்களா, அம்மா கூட பார்த்துப்பாங்க, அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஈஸ்வரிய சமாதானப்படுத்திட்டு அங்கிருந்து ராதிகா கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம கோபி ஈஸ்வரி கிச்சன் சொல்லிட்டு ஓபன் ஆகுது. ரொம்பவே சந்தோஷத்துல எல்லாருமே இருக்காங்க. ஈஸ்வரி எல்லாருமே இருக்காங்க. அப்ப இவங்க தான் செஃப்னு சொல்லிட்டு சொன்னதும் உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, என்னுடைய பையன் இவனுக்காக நீங்க எல்லாமே ஸ்பெஷலா தான் பண்ணணும், எதுவுமே ஸ்பெஷல் இல்லாமல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பான்னு சொல்லும் போது, ஆமா ஏன் எழில் வரலையேன்னு சொல்லிட்டு இனிய கேட்டதும், அவன் எப்படி வருவான், நம்ம தான் தேவையில்லாம வந்திருக்கோம், நம்ம எப்படி வருவாங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்ததான் நம்ம பாக்கி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எல்லாம் எப்படி நடக்குதுன்னு எல்லாம் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப நடக்கிறது எல்லாமே சின்ன சின்னதா தான் வருது, லாபம் அவ்வளவா வரல, என்ன பண்ண போறோம்னு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க கரெக்டா வந்துடுறாங்க நம்ம செல்வி. என்ன தம்பி, உன்னுடைய அப்பாவுடைய ஃபங்க்ஷன் அங்க நடக்குது, அதுக்கு நீ போகலையான்னு சொல்லி கேட்டதும், என்ன நீங்க கேக்குறீங்க, நான் எதுக்காக அங்க போகணும், தேவையில்லாது, எனக்கெல்லாம் அதெல்லாம் பிடிக்காது, என்னக்கா நீங்களும் என்ன பார்த்து புரிஞ்சுக்கிட்டு நீங்க இப்படி கேட்குறீங்களேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நடத்துட்டோம், எவ்வளவு நடத்துறாங்களோ நடத்துட்டோம், தாராளமா நடத்துட்டோம், எனக்கெல்லாம் அதை பத்தி கவலை கிடையாதுன்னு சொல்லிட்டு கோபி பத்தி ரொம்பவே கோவமா எழில் பேசுறாங்க. இதை கேட்டு பாக்கி ஒரு பக்கம் ஃபீல் ஆகுறாங்க. அதோட எபிசோட முடிச்சிருக்காங்க.